بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஐனல் மசீர், நம்முடைய மீளுதல் திரும்புதல் அல்லது நாம் செல்லும் இடம் எங்கே என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய லட்சியம், நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே இந்த துனியாவுடைய உலகத்தினுடைய மோகங்கள், ஆசாபாசங்கள் அது பிடித்து கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய லட்சியங்கள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறுபட்டு சிதைக்கப்பட்டு இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்த மானிட வர்க்கம் அத்துணை பேர்களுமே நாளை திரும்பக்கூடிய இடம், மீளக்கூடிய இடம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது மறுமை. எனவே அந்த மறுமையில் திரும்ப வருகின்ற பொழுது சிலர்களுக்கு நல்ல மீளுதலாக நல்ல திரும்புமிடமாகவும் பலருக்கு அது கெட்ட இடமாகவும் இருப்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இன்னா நஹ்னு நுஹீ வ நுமீத் வ இலைல் மசீர், நிச்சயமாக நாம் தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறோம். ஆனால் அந்த மரணத்திற்கு பின்னாடி திரும்பக்கூடிய இடம், நீங்கள் வந்து சேரும் இடம் அது என்னிடம்தான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் நம்மவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக, படிப்பினையாக இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்தையே லட்சியமாக நோக்கமாக வைத்து வாழக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மறுமையினுடைய பயணம்தான் லட்சிய பயணம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். இந்த துன்யா என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒரு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக
அதே சமயத்தில் மறுமையுடைய வீட்டிற்காக வேண்டிய தயாரிப்புகளை தயார் செய்து கொள்வதற்காக வேண்டியுள்ள ஒரு இடமாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை அமைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், இஸ்லாம் அல்லாதவர்களை பற்றி பேசவில்லை, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நம்மில் பலருக்கு இந்த உலகம் மட்டும்தான் சதமாக நிரந்தரமாக அதுதான் மிக பெரியதாக இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த உலகத்திலே பதவிகள் வேண்டும், பட்டங்கள் வேண்டும், பொருளாதாரங்கள் வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு பகல்களை எல்லாம் துளைத்து தங்களுடைய சந்தோஷங்களை எல்லாம் துளைத்து துக்கங்களை, கஷ்டங்களை, சிரமங்களை எவ்வளவு வேண்டாலும் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது எல்லாமே அழிந்துவிடும். இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அல்மால் பொருளாதாரம் இருந்தாலும் சரி, வல்பனீன் மக்கள் செல்வமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அழிந்துவிடும். வல் பாக்கியாத்து சாலிஹாத் நல்லறங்கள் இருக்கிறதே அது மட்டுமே இந்த ரப்பிக் உங்களுடைய ரப்பிடத்தில் வந்து சேரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நல்லமலோடு யார் திரும்பி செல்கிறோமோ அவர்களுக்கு மட்டுமே நல்லதொரு இடமாக மறுமையினுடைய அந்த திரும்புதல் இருக்கிறது. யார் கெட்டவர்களாக இந்த உலகத்தில் செல்கிறார்களோ அவர்களுக்கு கெட்டமிடமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய பல்வேறு வசனங்களை குர்ஆனிலே பார்க்கிறோம். வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் வலில்லாஹில் மஸீர். அதனால் தன்னுடைய அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி சொல்லி தொட்டு வைத்து இறுதியில் முடிக்கக்கூடிய பல்வேறு வசனங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று எண்ணி வாழ்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் அடித்து சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். இந்த இடத்துல சொல்கின்ற பொழுது வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் வானம் பூமியில் உள்ள அத்தனையுமே அல்லாஹ்விற்குத்தான் சொந்தம் என்று சொல்லிவிட்டு, எனவே அந்த வானத்தை நீங்கள் உரிமை கொண்டாடி அதன் மூலமாக சில அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், பூமியை உரிமை கொண்டாடி அதன் மூலமாக சிலதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், இலல்லாஹில் மஸீர் அல்லாஹ்விடத்தில் தான் உங்களுடைய திரும்புதல் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் தான் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையை பார்க்கிறோம். எனவே எங்கு சுத்து வந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, இன்றைக்கு எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வாழ்ந்தார்கள், அதே சமயத்தில் பிச்சைக்காரர்கள் வாழ்ந்தார்கள். இரண்டு பேர்களும் சேர்ந்தது எங்கே கொண்டு சேர்த்தோம் என்று சொன்னால், இரண்டு பேர்களையுமே மண்ணறையில் கொண்டு சேர்த்தோம். அதற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய அருளா அல்லாஹ்வுடைய தண்டனையா என்று யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு தான் அவருடைய வாழ்க்கை பயணம் போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா இருக்கிறதே மௌத், அந்த மரணித்த அந்த பாடி இருக்குது பாருங்க, அது பேசுகிறது என்று சொன்னார்கள். எதற்கு சொன்னார்கள்? புரிந்து கொள்ள வேண்டிய இந்த வாழ்க்கையுடைய பயணத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கின்ற பொழுது இது நிரந்தரமல்ல, நீங்கள் சேரக்கூடிய இடம் இருக்கிறதே அந்த இடம்தான் நிரந்தரமானது என்பதை புரிந்து வாழ்வீர்கள். குவைத்துக்கு வந்து விட்டோம், இந்தியாவுக்கு செல்வதுதான் நிரந்தரம் அல்ல. எத்தனை பேர்கள் பயண பெட்டிகள் எல்லாம் கட்டி கொண்டவர்கள் இன்றைக்கு பயணம் செல்லாமல் இங்கே மரணித்தவர்கள் உண்டு. நேற்றைய செய்தியில் பார்த்திருப்பார், ஒரு கேரளாவை சார்ந்தவர் அங்கே செல்கிறார், குடும்பங்களை இங்கே விட்டு செல்கிறார், அவர் திரும்பவில்லை, அங்கேயே அவருடைய உயிர் பிரிக்கப்படுகிறது. இது யாருடைய கையில் இருக்கிறது? எத்தனை மருத்துவ உலகம் விஞ்ஞான உலகம் சேர்ந்தாலும் திரும்ப கொடுக்க முடியுமா? இல்லை இல்லை, அவர்களுடைய மனைவி மக்கள் அங்கே இருக்கிறார்கள், உறவுகள் அங்கே இருக்கிறது, எனவே சென்று அங்கே மரணித்து விடட்டும் என்று சொல்லி யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி யாராவது அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசி அதை வாங்கி தர முடியுமா? அல்லது மருத்துவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் வாங்கி கொண்டு அவரை அங்கே போய் சேர்த்து விடுவோம் என்று சொல்லி முடிவெடுத்து இந்த பயணத்தை நீட்ட முடியுமா என்று சொன்னால் நீட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய அஜல், அல்லாஹ்வுடைய தவணை, அல்லாஹ்வுடைய முடிவு வந்துவிட்டால் அது நடந்தே தீரும் என்று அல்லாஹ் தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறான். எனவே அந்த ஒரு பயணம் இருக்கிறதே அதுதான் நிலையான ஒரு பயணம், நிரந்தரமான பயணம். அந்த பயணத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரணித்த அந்த ஜனாசா இருக்கிறதே அதனுடைய நிலையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். ஜனாசா எல்லோரும் ஜனாசாவாக போகிறோம், அதிலே மாற்றுக்கருத்து இல்லை. இந்த உலகத்தில் யாருமே ஜனாசாவாக ஆகாதவர்கள் உண்டு. நிறைய பேர்கள் ஜனாசாவாக மரணித்த ஜடலங்களாக ஆகாதவர்கள் உலகத்தில் உண்டு என்று சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. எல்லோருக்கும் மரணம் உண்டு. குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனையுமே அழிந்து தீரும், யார் மட்டும் அழிய மாட்டான் என்று சொன்னால், அழியாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அழியாதவன் உண்டு என்று சொன்னால் அது அல்லாஹ் மட்டுமே என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அழியாத நித்திய ஜீவன், நிரந்தரமானவன், என்றைக்குமே அழியாதவன் அல்லாஹ் தான் என்பதை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்தில் எல்லாமே அழியக்கூடியவர்கள் தான். எனவே அழிந்த பின்னாடி நம்மை அந்த ஜனாசாவை சுமந்து சென்று நமக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகள் செய்கின்ற பொழுது, நம்மை தூக்கி செல்வதற்கு முன்னால் அல்லது தூக்கி செல்கின்ற பொழுது அந்த ஜனாசாவுடைய பேச்சை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா உதியத்தில் ஜனாசா
ஜனாசா வைக்கப்பட்டால் ஃபஹ்தமலஹ ரிஜாலு அலா அனாகிஹும், தங்களுடைய தோள்களிலே மனிதர்கள் அந்த ஜனாசாவை சுமந்து செல்கின்ற பொழுது ஃபஇன் கானத் ஸாலிஹத்தன், அது நல்ல ஜனாசாவாக நல்ல மீளுதலாக நல்ல இடத்திற்கு செல்லக்கூடியதாக இருந்தால் அது காலத் பேசும் சொல்லும் கத்திமூனி, என்னை வேகமாக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுமாம். ஏன் அப்படி சொல்லும்? நல்ல விஷயத்திற்காக வேண்டி நல்ல இடத்திற்காக வேண்டி நான் செல்கிறேன். யாருமே மரண வீட்டுக்கு போகும்போது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பாரியும் ஓலமும் ஒரு கவலையும் ஒரு சந்தோஷமும் இல்லாத ஒரு பயணமாக அங்கே இருக்கும். அதே சமயத்தில் ஒரு நல்ல விஷயத்திற்காக செல்கின்ற பொழுது எவ்வளோ பெரிய பிரைட்டாக எவ்வளோ பெரிய சந்தோஷமாக செல்கிறான், அங்கே வித்தியாசத்தை பார்க்க முடியுது. அப்போ என்ன சொல்லுது அந்த ஜனாசா என்று சொன்னால் கத்திமூனி, என்னை முற்படுத்துங்கள், வேகமாக கொண்டு போய் செல்லுங்கள். காரணம் என்ன? நான் நல்ல இடத்திற்கு செல்கிறேன் என்று சொல்லி சந்தோஷப்படும். அப்போ அந்த சந்தோஷமான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக மாற வேண்டும் என்று சொல்லி இறை தூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மீளக்கூடிய இடம், திரும்பக்கூடிய இடம் நல்ல இடமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நல்லவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். அடுத்து சொல்கின்ற பொழுது அதனுடைய பேச்சை சொன்னார்கள். வயின் கானத் கைர ஸாலிஹத்தின், அது கெட்டதாக இருந்தால், நல்லதாக இல்லாமல் கெட்ட ஆத்மாவாக கெட்ட அந்த ஜனாசாவாக இருந்தால் காலத்தில் அஹ்லியா, அது அந்த சுமந்து சொல்லக்கூடியவர்களை பார்த்து சொல்லுமாம், யா வைலஹா ஐன எதுகபூன பிஹா, உங்களுக்கு நாசம் ஏற்படட்டும், எங்கே என்னை கொண்டு செல்கிறீர்கள். எப்படி பேசுது பாருங்க. நல்லவர்கள் சொல்கிறார்கள், நல்ல ஜனாசா பேசுகிறது, என்னை வேகமாக கொண்டு போங்க, நான் இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று பேசுகிறது, நல்ல மீளுதல். கெட்டதாக இருந்தால் அது பேசுகிறது, என்னை எங்கடா கொண்டு வரீங்க, கொண்டு போகாதீங்க என்று சொல்லும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யஸ்மு சௌத்தஹா குல்ல ஷைஇன் இல்லல் இன்சான், மனிதர்களை தவிர இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் அந்த ஜனாசா பேசுவதை கேட்கிறது என்று இறை தூதர் சொன்னார்கள். ஆனால் மனுஷனை கேட்க வைக்கல. அதையும் திரும்ப சொன்னாங்க, காரணத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வலவு சமையல் இன்சான், ஒருவேளை மனிதன் கேட்டு விட்டால் சைக்க மூச்சையாகி விடுவான். ஆஹா, என்னுடைய வாப்பாவா இப்படியா, என்னுடைய நண்பன் இப்படி இருந்தானே, எப்படியா மேடையிலிருந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தானே, இவனா இப்படி என்று சொல்லி அப்படி என்ன செய்வோம், ஒரு பெருமூச்சில் அதை கேட்டவர்கள் எல்லாம் அங்கேயே மூர்ச்சியாகி விடுவார்கள் என்று இறை தூதர் சொல்லக்கூடிய செய்தி திருமதி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ புரிய வைக்கிறாங்க. ஒரு நல்ல திரும்புதலாக நல்ல மீளுதலாக செல்லக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்ன, ஒரு கெட்ட நிலைப்பாட்டோடு செல்லக்கூடிய நிலைப்பாடு என்ன. எனவே ஒரு நிலைப்பாட்டோடு நல்ல இடத்திற்கு செல்லக்கூடியவர்களாக நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார்கள். அதனால தான் சொல்ல சொன்னாங்க, காலையில் அடைந்த உடனே ஏதோ ஏனையவர்கள் போலவோ அல்லது ஆடு மாடுகளை போல நாம் இல்லாமல் அழகான முறையில் பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னார்கள். காலை அடைந்த பொழுதும் மாலை அடைந்த பொழுதும் ஒரே வார்த்தையாக இருந்தால் கூட காலை மாலை என்ற வார்த்தை பதத்தை மட்டுமே மாற்றி ஒரே பிரார்த்தனையை காலையிலும் மாலையிலும் போதுங்கள் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா வபிக்க அம்சைனா வபிக்க நஹ்யா வபிக்க நமூத் வ இலைக்கல் மசீர். இதெல்லாம் அந்த இலைக்கல் மசீர் இருக்கு பாருங்க, இதுதான் பாயிண்டாக அங்கே வச்சு சொல்கிறாங்க. அல்லாஹ் நம்ம காலையில் ஆயிட்டேன், இது உன் மூலமாகத்தான் காலை அடைந்திருக்கிறேன், நீ நைட்டே என்னுடைய உயிரை பிடுங்கிருந்தேன்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. யாராவது போய் கேட்பாங்களா? என்னுடைய வாப்பா வந்து என்ன செஞ்சார், நைட் நல்லா தானே படுத்திருந்தார், இப்போ காலையில் எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்லி யார்கிட்டையாவது போய் பெட்டிஷன் போட முடியுமா? இல்லை எஃப்ஐஆர் போட முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் அல்லாஹ் மீட்டி தந்திருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய அருட்கொடை இது! எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத அருட்கொடை. அதை சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா, உன்னை கொண்டுதான் காலை அடைந்திருக்கிறேன், ஒபிக்க அம்சைனா, நீ நாடினால் தான் மாலையும் அடைவேன், அதற்குள் உன்னுடைய தவணை வந்து விட்டால் சென்று விடுவேன் என்று சொல்கிறார்கள். ஒபிக்க நஹ்யா ஒபிக்க அன்மூத், உன் மூலம்தான் வாழ்க்கையும் உன் மூலம்தான் மரணமும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வை இலைக்கல் மசீர், எனவே இப்படியே சுற்றி சுற்றி நான் சென்று கொண்டே இருப்பேன் என்பதல்ல, வை இலைக்கல் மசீர், திரும்பக்கூடிய இடம் ஒன்று உண்டு, நான் உன்னிடத்தில் வந்து சேருவேன் என்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை தந்துதான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் காலையில் அமைய வேண்டும் என்று இறை தூதர் சொன்னார்கள். அதையே அப்படி லேசாக மாற்றி போடுறாங்க. அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா என்பதை காலையில் சொல்லும் பொழுது மாலையில் சொல்ல சொன்னார்கள். அல்லாஹும்ம பிக்க அம்சைனா வபிக்க அஸ்பஹனா என்று மாற்றி போட சொன்னார்கள். இந்த மாலை வரை வந்து விட்டேனே, காலையில் உன்னிடத்தில் வாக்குமூலம் கொடுத்தேன், பிரார்த்தனை செய்தேன், இரவை நல்ல முறையில் கழித்து காலை அடைந்து விட்டேன் என்று சந்தோஷத்தில் உன்னிடத்தில் வாக்குமூலம் கொடுத்து விட்டேனே அல்லாஹ், ஆனால் மாலை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தந்து விட்டாய். அல்லாஹும்ம பிக்க அம்சைனா, எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. உயிர் போகின்ற பொழுதுதான் அதனுடைய நிலைப்பாடு தெரியும், மூச்சு திணறுகின்ற பொழுதுதான் அதனுடைய யதார்த்தங்கள் புரியும்.
அங்கே சிலிண்டர்கள் கேஸுகள் வைத்து ஆக்சிஜன் வைத்து ஏற்றுகின்ற பொழுதுதான் அந்த ஆக்சிஜனுடைய சுவாசத்தினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆனால் அதற்கு முன்னாடியே தெரியவில்லை. இறை தூதர் அவர்கள் புரிய வைக்கிறார்கள். பிக்க அஸ்பஹ்னா என்று சொன்னாயே, நீ பிக்க அம்சைனா என்று சொன்னாயே, அதே பிக்க அம்சைனா என்று சொன்ன அந்த சொல்லிற்கு இலக்கணமாக மாலையை அடைந்து விட்டாயே மனிதா, மாலையை அடைந்து விட்டாயே அல்லாஹ்வுடைய அடியானே, மாலையும் நீ வாக்குமூலம் கொடு. அல்லாஹும்ம பிக்க அம்சைனா, மாலையை அடைந்து விட்டேன் யா அல்லாஹ், உன் மூலம்தான். வபிக்க அஸ்பஹ்னா, உன் மூலம்தான் நான் காலை பொழுதை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீ நாடி விட்டால், நீ என்னை பிடித்து விட்டால் நான் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவேன் என்று சொல்லி மாலை அடைந்தவுடனும் வாக்குமூலம் கொடுக்க சொன்னார்கள். வபிக்க நஹியா வபிக்க நமூத், உன் மூலம்தான் வாழ்க்கை மரணம் எல்லாமே இருக்கிறது. இருந்தாலும் வைலைக்கல் மசீர், உன்னின்பால் திரும்ப வரப்போகிறேன் என்றதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி திருமதி என்ற ஹதீஸ் கர்ணங்களை பார்க்கிறோம் என்று சொன்னால், வாழ்க்கை பயணத்தை நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம், வாழ்க்கை பயணம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, நாம் செல்லும் இடம் என்பது நம்மை சுற்றி சுற்றி ஓடி வந்து கொண்டே இருக்கிறது. காலை மாலை என்பதை அடைவது போல தெரிகிறோம். காலை அடைந்து விட்டோம், மாலை அடைந்து விட்டோம் என்பது போல உணர்வுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் யதார்த்தம். பிராக்டிக்கலாக பார்த்தா நேற்று இருந்தேன், முந்தா நாள் இருந்தேன், அதற்கு முன்னாள் தினம் இருந்தேன், அன்றைய தினம் பகலிலும் இருந்தேன், இரவிலும் இருந்தேன். ஆனால் வரக்கூடிய இரவில் இருப்பேனா நீங்களும் நானும் யாருமே சொல்ல முடியாது. எனவே எப்படி இருந்தாலும் நம்முடைய மீளுதல் இருக்கிறதே, அது சிறப்பான ஒரு இடத்தில் போய் சேர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறதே, நல்லதொரு பயணமாக, நல்லதொரு மீளுதலாக, திரும்பும் இடமாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை இருக்கு பாருங்க. வபீசல் மசீர் என்று சொல்லி பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யலாம். ஒன்று ரெண்டு இல்லை, ஏராளமான விஷயங்கள்ல நீங்கள் திருக்குறானை போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிக்கக்கூடிய வசனங்கள் பீசல் மசீர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அதுதான் நிறைய வசனமாக வருது. அப்படின்றா என்ன, அவர்கள் திரும்பக்கூடிய இடம் இருக்கிறதே கெட்ட இடமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கெட்ட இடம், மோசமான இடம். அதில் ஒரு சாரார் சொல்லும்போது சூரத்துல் பக்ராவில் 126வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சம்மந்தப்படுத்தி சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, வைது கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட ரப்பிட்ட கேட்குறாங்க, ஒரு பிரார்த்தனை கேட்குறாங்க. ரப்பிஜால் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை, இந்த ஊரை நல்ல அபயம் உள்ளதாக பாதுகாப்பான பூமியாக ஆக்கி என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க. வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இந்த ஊரில் உள்ளவர்களுக்கு அழகான கனிவர்க்கங்களை கொடு. மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு. கால உடனே அல்லாஹ் சொல்கிறான், வமன் கஃபர, ஆனால் யார் இறை மறுப்பாளராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்வேன், கொஞ்சம் கொடுப்பேன். ஆனால் உமத்தியுஹு கலீலா, கொஞ்ச கால சொற்ப கால வாழ வைப்பேன். சும் அல் தர்ருஹு இலா அதாபின்னார், அவர்களை நரகத்தில் போடுவேன், வேதனை செய்வேன். வபிஸல் மசீர், இப்படி மறுத்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களே, இவர்களுடைய திரும்பமிடம் இருக்கிறதே, இறுதி இலக்கு எல்லை அது மோசமானது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறேன். இப்படியே பல்வேறு செய்திகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே மோசமான ஒரு இடமாக, மோசமான ஒரு திரும்பும் இடமாக நம்முடைய இடத்தை ஒவ்வொருவரும் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. சஹாபாக்கள் பயந்தார்கள். எப்படி பயந்தாங்க, இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வால் பிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டு மறுமையில் பீசல் மசீர் என்று சொல்லக்கூடிய கெட்ட இடத்தில் போய் சேர்ந்தவனாக நான் இந்த உலகத்தில் ஆகிவிடக்கூடாது என்பதை பயந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அப்படியே எடுத்து நடந்தக்கூடிய சஹாபாக்களாக அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க ஒரு செய்தி நடக்குது. என்ன நடக்குது, அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் கடைசியாக இருக்கக்கூடிய லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் என்ற வசனம் இறங்குது. இது அபூ ஹுரைரா என்று நபித்துல்லாஹ் அறிவிக்கிறாங்க. லம்மா நஸலத் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வசனம் இறங்கியது. லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வ இன் துபது மா ஃபி அன்ஃபுசிக்கும் வ துஃபூஹும் யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், இந்த வசனம் இறங்குது. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானம் பூமி எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன சொன்னால், வயின் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவு துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், நீங்கள் வெளிப்படையாக எதை செய்தாலும் அல்லது பரம ரகசியமாக எதை செய்தாலும் அல்லாஹ் தீர்க்கமாக அதை கணக்கிட்டுக் கொள்வான். ஃபயகுஃபிர் லிமன் யஷா வ யுஅஸிபு மன் யஷா வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் நாடியவர்களை தண்டிப்பான், மன்னிப்பான், அனைத்தின் மீது அல்லாஹ் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனம் முடியுது. முடிஞ்ச உடனே பாருங்கள் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, ஃபஸ்டத்த தாலிக அலா அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வசனம் இப்போ நம்ம சொன்ன உடனே உங்களுக்கு எதுவுமே எஃபெக்ட் தெரியல.
நமக்கு எதுவுமே எஃபெக்ட் தெரியல. என்னது இது? வானம் பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம். நீங்கள் வந்து வெளிப்படையாக செஞ்சாலும் ரகசியமாக செஞ்சாலும் அது அல்லாஹ் இடத்துல கணக்கெடுப்படும். என்ன அப்போ பிரச்சனை? நான் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் பதிவு செய்யப்படுறேன், இதுதானே சொல்லப்படுது. ஆனால் பாருங்கள், இந்த வசனத்தை ஓதி முடித்த உடனே ஃபஸ்டத்த ذَلِكَ عَلَى أَصْحَابِ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தோழர்களுக்கு இந்த வசனத்தை கேட்ட உடனே பயங்கர கஷ்டமாயிட்டு. ஃபாத்தவ் கஷ்டமாயிட்டு எங்கே வர முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்தாங்க. ஃபாத்தவ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம யர்கபு அல ருக்பி. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மண்டியிட்டு அமர்ந்தார்கள். அமர்ந்து விட்டு சொன்னார்கள், ஃபகாலு ஐ ரசூலுல்லாஹ் குல்லிஃப்னா மினல் அமாலி மா நுத்தீகு ஸலா வஸ்ஸியாம் வல் ஜிஹாத் வஸ்ஸதகா. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இந்த வசனம் இறங்கிய உடனேயே நாங்கள் பெரிய அளவில் எங்களுடைய மனதால் பாதிக்கப்பட்டு விட்டோம். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு விட்டோம்னு சொன்னால், நாங்கள் ஒழுங்காக தொழ முடியவில்லை, ஜக்காத் கொடுக்க முடியவில்லை, ஜிஹாத் செய்யக்கூடிய எண்ணங்கள் வராத அளவிற்கு எங்களுடைய உடலெல்லாம் தளர்ந்து போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இந்த வசனம் எங்களுக்கு தெரிகிறது. வக்கத் உன்சிலத் அலைக்க ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்தை உங்கள் மீது அல்லாஹ் இறக்கி வைச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு, வலா நுத்தீகுஹா, அல்லாஹ்வுடைய தூதவர்களே, இந்த வசனம் சொல்வது போல எங்களால் சக்தி வர முடியாது, அந்த அளவுக்கு ஒரு இயலாமையில் பலவீனத்தில் இருக்கிறோம் என்று சொன்ன உடனே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் உடனே கேட்டாங்க, அத்துரீதூன அன் தகூலு கமா கால அஹுல் கிதாபைனி மின் கபலிக்கும் சமீனா வ அஸைனா. நீங்கள் இதற்கு முன்னால் 2 வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி நாங்கள் வந்து கேட்டோம் மாறு செய்தோம் என்று சொன்னார்களோ அதுபோல நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டுவிட்டு, பல் கூலு சமியனா வஅதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர், நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம், இறைவா எங்களை மன்னித்துவிடு, எங்களுடைய மீளுதல் உன்னிடதான் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொன்ன உடனேயே காலு சமியனா வஅதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. வாக்குமூலம் திரும்ப கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஃபலம் மக்தராஹல் கௌமு ذلت بها அல்சினத்துஹும், இதை எப்பெல்லாம் இந்த வசனத்தை வந்து கேட்குறாங்களோ சொல்கிறாங்களோ, ஓத கேட்ட உடனேயே நாக்கு பழையபடி முணுமுணுக்குது, ஆகா தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன, ஏன் அப்படி பயம் வந்துச்சு? நீங்கள் மனசில் மறைச்சி வச்சுருக்கீங்க பாருங்க, அதை கூட எல்லாம் கணக்கிடுறாங்க போகும்போது பயமாயிட்டு. ஏன்னா மனசில் சரி தப்பு நடப்போம், அவனை கொல்லணும் அப்படின்னு நினைப்போம், இங்கே எப்படியா திருடணும், இவனுக்கு மோசம் பண்ணணும், அல்லது இந்த பெண்ணை அனுபவிக்கணும், ஏதாவது தப்பு மனசில் என்னத்தானே செய்கிறோம். தப்பு நான் காலையிலேருந்து எந்திரிச்சு எதுவுமே தப்பு என்னலன்னு யாராவது சொல்லுங்கள், ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு, கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இதெல்லாம் உள்ளே வந்திருக்கும் பாருங்க. இப்போ இதுக்கும் பிடிக்கப்படுறாங்க தானே வருது. உங்களுடைய மனங்கள் எதை நாடுகிறதோ, எதை மறைத்து வைத்திருக்கிறதோ அதையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான்னு சொன்ன உடனே பயம் வந்துட்டு சஹாபாக்களுக்கு. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் அந்த பயமே இல்லை. என்ன அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுக்கிடுவான், அல்லாஹ் மன்னிப்பாளன் தான். ஆனால் மன்னிப்பாளன் என்பதை புரிந்து கொண்ட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறானே, அதையெல்லாம் ஒரு பக்கம் மறந்துவிட்டு தாராள தன்மையில் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துறது, இது நம்மள்கிட்ட உள்ளது. ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளோ பயம் வந்துருச்சு. வந்த உடனே தான் பாருங்கள், இந்த வசனங்கள் எப்பொழுதெல்லாம் ஓதப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய நாவுகள் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் முணுமுணுக்குது, நாம் துளைந்தோம், நமக்கு பெரிய பாரதூரமான செய்தியாக இது இருக்கிறது என்று சொல்லி நாக்கு என்ன செய்ய பேசிக்கொள்ளும். உடனே பாருங்கள், ரப்புல் ஆலமீன் மனுஷனுக்கு அவ்வளோ சிரமத்தை கொடுக்க மாட்டான். ஃபஅன்ஸலல்லாஹு ஃபீ இஸ்ரிஹா ஆமன ரசூல் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை வந்து அல்லாஹ் இறக்குறான். இறக்கணுன்னு மேலே உள்ள செய்தியை, இந்த 2 வசனத்தை இறக்கி மேலே உள்ள அந்த செய்தியை வந்து அல்லாஹ் மாற்றுறான். எப்படி மாற்றுறான் அப்படின்னு சொன்னால், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, மனிதனுக்கு அவனுடைய எல்லை சக்தி மீறி அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். ஒருவேளை உங்களுக்கு கஷ்டம் போல தெரிந்தால், சில தவறுகள் உங்களுக்கு இந்த உலகத்தில் நடந்து விட்டால் நீங்கள் இப்படி சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழகான ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லி தந்துட்டான். எப்படி சொல்லி தர பாருங்க, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விட்டால் எங்களை பிடித்து விடாதே அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் வாக்குமூலம் கொடுக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவிலும் படுக்கும் பொழுது வாக்குமூலம் கொடுத்து படுக்க சொன்னார்கள். படுப்பவர்கள் எத்தனை பேர்கள்? ஏன்னா படுக்கும்போது தைரியம் இருக்கே, எனக்கு 40 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுது, 25 வயசு ஆகுது, நான் எந்திரிச்சோன்னா காலையில் எந்திரிச்சு காலையில் டியூட்டிக்கு போவேன், நாளைக்கு காலையில் சனிக்கிழமை லீவா 10 மணி வரைக்கும் தூங்குவேன், 12 மணி வரைக்கும் தூங்குவேன், எந்திரிச்சிட்டு என்னென்ன செய்வேன் எல்லாம் பிளான் போட்டுட்டு
அவர் பாட்டில் படுக்கிறார், இவருடைய கையில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு படுக்கிறார். அதானே எதார்த்தம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஓதிட்டு படுங்க அப்படிங்கிறாங்க. ஆமன ரசூல் என்று சொல்லக்கூடிய இந்த 2 வசனத்தை ஓதிட்டு படுங்க. நீங்கள் அப்படி ஓதிட்டு படுத்தீங்கன்னா இரவில் நீங்கள் செய்யக்கூடிய ஏழை இபாதத்து இருக்கு பாருங்க, அது ஒரு பக்கம் செஞ்சாலும் செய்யாட்டாலும் இதுவே போதுமானது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான வார்த்தையாக அல்லாஹ் என்ன செய்திருக்கா, இதை கொடுத்துருக்கிறான். அப்போ முதல்ல என்ன பிரார்த்தனை பண்ணுறான், நான் தெரிந்தே தெரியாமல் எது செய்தாலும் என்னை பிடித்து விடாதே. வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹு அலல்லதீன மின் கபலினா, இதற்கு முன்னால் சென்றவர்கள் மீது கடுமையான சுமையை சுமத்தினாய், அது போன்ற சுமையை எங்கள் மீதும் சுமத்தி விடாதே. அடுத்து என்ன, ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாகத லனா பிஹி, எங்களுக்கு எது சக்தி இல்லையோ சக்தி இல்லாத ஒன்று சுமையை எங்களுக்கு கொடுத்து விடாதே. நம்ம சில நேரங்களில் வந்து என்னுடைய சக்திக்கு மீறி ஒரு சுமையாக தெரியுது, சக்திக்கு மீறி ஒரு கஷ்டமாக தெரியுதுன்னு சொன்னால் அல்லாட்ட நம்ம கேட்கலன்னு அர்த்தம். அல்லாட்ட கேட்டிருந்தா சக்திக்கு மீறி தரமாட்டான். அப்படி கொடுத்திருந்தா கூட அந்த எண்ணங்களை அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை பொறுமையோடு கடைபிடிப்போம் என்ற எண்ணத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்காதனால அந்த எண்ணங்கள் வரல. சொல்லிவிட்டு தான் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஃப் அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கோமில் காஃபிர் என்று சொல்லி கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட நபித்தோழர்களுடைய வாழ்க்கை பயணம் இந்த உலகத்தில் நஷ்டமான ஒரு பயணமாக அமைந்து நம்முடைய திரும்புமிடம் மோசமானதாக அமைந்து விடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக பயமாக இருந்துதான் அவர்கள் அதற்கு தீர்வுகளை கண்டார்கள். அல்லாஹ் அழகான தீர்வுகளை கொடுத்திருக்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், எனவே இந்த உலக பயணம் நிரந்தரமானதல்ல, இது ஒரு வாழ்க்கை பயணம், ஒரு வழிப்போக்கை போல உள்ள பயணம் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய இன்பகரமான அந்த பயணம் இருக்கிறது, அதில் நல்லோர்களுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற பயணமாக, அந்த இறுதி இலக்காக இறுதி லட்சியமாக ஒவ்வொரு முஸ்லீமும் மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் யாவருக்கும் அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு சீரான ஒரு சிறப்பான ஒரு பயணமாக, அல்லாஹ்விற்கு பிடித்த ஒரு பயணமாக இந்த உலகத்தில் நம்முடைய பயணம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. பாதிரு பில் அமால், நல்லறங்களை கூட நீங்கள் என்ன செய்து விரைந்து கொள்ளுங்கள். ஃபித்ரன், குழப்பம் வருவதற்கு முன்னால் எந்த மாதிரி குழப்பம் அப்படின்னு சொன்னால், கித்தா லைலில் முதலிம், அதாவது இருள் எப்படி வேகமாக பரவி வருகிறதோ அதுபோன்று குழப்பங்கள் உங்களுக்கு மத்தியிலே வேகமாக பரவி வரும். அப்படி குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்லறங்களை தேடிக்கொள்ளுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல இடத்துக்கு போக முடியும். சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க, யுஸ்பிஹர் ரஜுலு ஃபீஹா முஃமினன் வ யும்சி காஃபிரா, அந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் நிறைந்த சூழலை குறித்து தெளிவாக சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த நாளில் காலையில் ஒரு மனிதன் முஸ்லீமாக என்ன செய்வான், எந்திரிப்பான், காலை பொழுது முஸ்லீமாக அடைவான். வயும்சி காஃபிரா, மாலையை அடைகின்ற பொழுது காஃபிராக என்ன செய்வான், மரணித்து விடுவான். அதே மாதிரி யும்சி மூமினன் வயுஸ்பிஹி காஃபிரா, மாலையை அடைகின்ற பொழுது மூமினாக அடைவான், காலை அடைகின்ற பொழுது காஃபிராக ஆகிவிடுவான். எபி உதீனஹு பி அர்லி மின துன்யா, துன்யாவுடைய ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக வேண்டி தீனை மார்க்கத்தை விட்டு விடுவான் என்று இறை தூதர்கள் எச்சரித்தார்கள். இந்த ஹதீஸ் கிடைச்சிருச்சு பஜ்ரங் தளுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, சிவசேனாக்கு, இந்துத்துவ சக்திகளுக்கு இந்த ஹதீஸ் கிடைச்சிருச்சு போல தெரியுது. நமக்கு கிடைச்சிருக்க கிடைக்கல, நம்ம படிக்கிறோம் படிக்கல தெரில. ஏன்னா அவன் தெளிவாக இருக்கான்ல, எதையெல்லாம் வச்சு எதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி எதெல்லாம் ஆசாபாசங்கள் இருக்கிறதோ, எந்த ஆசாபாசங்கள் ஏதாவது இந்த உலகத்தில் செஞ்சோம்னு சொன்னால் உலகத்தில் வந்து பட்டயங்களோ அல்லது பண முடிப்புகளோ யாரும் தரப்போகிறதில்லை. எத்தனையோ உயிர்கள் வந்து இஸ்லாத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது பண முடிப்புகள் கொடுக்கப்பட்டுச்சா? இல்லை. ஏதாவது பட்டயங்கள் கௌரவிக்கப்பட்டுச்சா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு நினைவரங்கமாக கட்டப்பட்டுச்சா? இன்றைக்கி நினைவரங்கம்லாம் கட்டப்படுது, அப்படிலாம் நமக்கு கட்டி ஏமாத்துறோம், அதெல்லாம் விட்டுருவோம். அப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி உழைத்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யலை, இந்த உலகத்தில் எதுவுமே வந்து அவர்களுக்கு பலனை தரலை. அவங்களுடைய பலன் எல்லாமே மறுமையை லட்சியமாக வச்சு தான் அந்த பலனை கிடைச்சி அவங்களுக்கு. அதை வச்சு தான் என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தில் வந்து உயிரை கொடுப்பதற்கு அவர்கள் தயாரானார்கள்.
அப்போ இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக என்ன செய்யலை, அவங்க வந்து எந்த ஒரு விலை பேசப்பட்டாலும் அவர்களுடைய உயிர்களோ அவர்களுடைய உடைமைகளோ இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக வேண்டி போகலை, மாற்றமாக மறுமையுடைய லட்சியத்திற்காக வேண்டிதான் போயிருக்கிறது என்பதை எல்லாம் இன்றைய இந்துத்துவ சக்திகள் புரிந்திருக்கிறது. இருந்தாலும் போய் லேசாக ஆட்டி பார்ப்போம். இப்போ ஆக்ராவில் நடந்தது எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஃப்ளாஷ் ஆகக்கூடிய அளவுக்கு பலர்களுக்கும் செய்தி தெரிஞ்சிருக்கு, சிலர்களுக்கு செய்தி தெரிஞ்சிருக்காது. ஆக்ராவில் வந்து ஒரு ஏழை கிராமத்தை தேர்வு செய்து 57 முஸ்லீம்கள் உள்ள அந்த கிராமத்தை குறிவைத்து அவர்களை மதமாற்றம் செய்கிற என்ற பேரில் வந்து ஒரு அருமையான ஒரு நாடகத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் மோடியுடைய அரசுடைய வகைராக்கள் வந்து நிறைவேற்றிட்டாங்க. கொஞ்சம் பேச்சு வேகமாக இருந்தாலும் வேறு வழி கிடையாது. ஜெயிலா அல்லது கொலை உலகமா கொள்ளுவானா அதுக்கெல்லாம் பார்த்தா விலைக்கு ஆகாது, ஒன்றும் ஆகாது. இஸ்லாம்டா இஸ்லாம் தாங்க. இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் போகணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இஸ்லாத்தை பேசும் பொழுது போக வேண்டும், இஸ்லாத்தை பேசியதற்காக போக வேண்டும், இஸ்லாத்தில் வாழ்ந்ததற்காக போக வேண்டும். அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. அவனை மோடியை பற்றி பேச இவனை பற்றி பேசுகிறங்கிறது இல்லை. ஏன் எவ்வளோ பெரிய எங்கள் இந்திய நாடு என்பது முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட நாடு, ஜனநாயக நாடு எல்லாம் சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை சொல்கிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான் பாருங்கள். இன்னொரு வார்த்தையை பாருங்கள், ஜீர்ணிக்க முடியுதா? ராமருக்கு பிறந்தவர்கள் ஆட்சி வேண்டுமா, முறைகேடாக பிறந்தவர்கள் ஆட்சி வேண்டுமா? எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு ஓட்டு கேட்குறான், பொறுக்கி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இவனை வந்து ரொம்ப நல்லா வாழ்த்தி நல்லவன் அப்படி இப்படி சொல்லி பேசணுமா? அதான் ஒரு ஆள் பேட்டியில் கேட்குறாரு, டே நீ டெல்லியில் போய் சொன்னீங்கள இதை காஷ்மீரில் போய் சொல்லிப்பார் ஓட்டு கேட்கும் போதுன்னு சொல்லி கேட்டாங்க. சொல்லி பாப்பியா? எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. அதுக்கு திரும்ப மன்னிப்பு கேட்ட வச்சுற. இதில் எதுக்கு இந்த வேலை எதுக்கு செய்கிற, எதுக்கு செய்ய வைக்கிற? சாதாரண ஒரு வார்த்தையாது? எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய கேலிக்கூத்து. இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் ரோசம் வர வேண்டுமே, பெரும்பாலும் ரோசத்தையே காணாமே. எவ்வளோ பேச்சு. அவனை வந்து இருக்கவே கூடாது, அவன் அந்த சபைக்கு பார்லிமெண்ட்டுக்கு வரவே கூடாது. அவன் அவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் அப்போ வந்து இது என்ன அர்த்தம்? அது எங்கே போயிட்டுருக்கு, எந்த சக்தி, எந்த மாதிரியான தூண்டுதல் வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்கள். இப்போ அப்பாவிகளை போய் குறி வச்சு அவங்கள போய் 57 பேரை கூட்டிகிட்டு எவ்வளோ பெரிய ஆசை, எவ்வளோ பெரிய மோசடி. ஒன்ட்டு அரசாங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீ வந்து என்ன செய்வேன், ஆதரட்ட வந்த உடனே ஆதரட்ட வேணாண்டாம். இப்போ ஆதரட்டதை வேணும், ஆதரட்டை இருந்தால் தான் உனக்கு வந்து மானியம் தருவேன். இல்லை கேஸுக்கு மானியமா? அது கேலிக்கூத்தான மானியம் பாருங்கள். என்ன மானியம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபுல் பணம் அடைச்ச பண்ண 2-3 நாள் கழிச்சு உங்கள் பேருக்கு வந்து பேங்க்கில் வந்து பெரிய பழைய விட டெபாசிட் ஆகுமா? இதெல்லாம் ஏதோ ஒரு குறி வைத்து செய்யப்படுது. அது தெரியல, இப்போ தெரியாது, அது பின்னாடி தெரியும். அவனுடைய குறியெல்லாம் என்ன வச்சுருக்கிறான், என்ன இலக்கு வச்சுருக்கான்னு சொல்லி பளிச்சுன்னு தெரியாது. ஆனால் அதில் வந்து பேக்ரவுண்டில் வந்து தெளிவாக ஏதாவது திட்டம் போட்டு தான் செய்வான், சாதாரணமாக செய்ய மாட்டான். ஆனால் இதுக்கு பாருங்கள், என்னது மோடி மஸ்தா மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா பேரும் சும்மாவே இருக்கிறான். இவ்வளோ பெரிய ஒரு சட்டத்தை போட்டு வச்சுருக்கான், தேவையில்லாத ஒரு சட்டம். இதுக்கு முன்னாடி கேஸ் கொடுக்கப்பட்டுச்சு தானே, கேஸ் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டுச்சு, இதுக்கு முன்னாடி வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, இன்றைக்கும் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. புதுசாக உன்னை கொண்டு வரேன்டா என்ன அர்த்தம்? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒன்று குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுகிறது. அதுபோல் இஸ்லாமியர்களையும் குறிவைத்து அந்த ஆக்ராவில் உள்ள அந்த ஒரு குக்கிராமத்தில் உள்ள 57 குடும்பங்களுக்கு என்ன ஆசை வார்த்தை, உங்களுக்கு ஆதார் அட்டை தர்றோம், அதே மாதிரி ரேஷன் கார்டு அட்டை தர்றோன்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்வாங்க? அப்பாவிகள் தானே. இன்றைக்கி எத்தனை கிராமங்களுக்கு வந்து தெரியலை, கிராம மக்களுக்கு எத்தனை மக்களுக்கு செய்திகள், பல செய்திகள் போகலை. ஏன்னா அவங்களுக்கு டிவி இருக்காது. இன்றைக்கி டிவி இருந்தால் கூட டிவியில் செய்தி பார்க்குறவங்க எத்தனை பேர்? செய்தி பார்க்க மாட்டாங்க. டிவியில் வந்து வேறு சேனல் தான் பார்ப்பாங்க. டிவி அல்லது செய்தி வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இன்டர்வல் பிரேக் டைம், அதில் போய் 1-2 பிள்ளைக்கு பால் கொடுக்குறது அல்லது ஏதாவது வந்து குழம்பு சூடு காட்டுறாங்க. நம்ம ஊரில் இன்றைக்கி சர்வசாதாரணம் நடக்குது. இங்கே எதுவும் வெளிநாட்டிலேருந்து போகிறவனுக்கு வந்து சொல்லிடுறாங்க 7 to 9, 7 to 10 ஒரு டைம் சொல்லிடுறாங்க. இந்த டயத்துக்குள்ளே உங்களுக்கு எந்த பிரேக்கும் கிடையாது. இது வந்து கண்டினியூ போட்டுக்கிட்டே இருக்கிறான். விலைக்கு வாங்கிட்டான், வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டினியூ அந்த ஒளி இந்த ஒளி அது இதுன்னு சொல்லி வரிசையாக போட்டுட்ருக்கான். அப்படியே வாய் வச்சு பார்க்க வேண்டியதான். ஆனால் 1/2 மணி நேரம் குர்ஆன் ஓதணும்னு பார்த்தீங்கன்னா கொட்டாவியாக வருது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் பயான் கூடணும்னு அப்படின்னு நிலையப்படுது. இன்றைக்கி 10 நிமிஷம் கூடிருச்சே, இப்படிலாம் செய்யாதீங்கன்னா சப்ஜெக்ட் வரும்போது என்ன செய்ய முடியும்? இப்படியே வாகர்தவான்னு இறங்கிட முடியுமா? இறங்கின சப்ஜெக்ட் சொல்லணுமே. முன்னாடியும் தலைப்பு அரசாங்க ரீதியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு, அதையும் பேசணும். பின்னாடி கரண்ட்டாக என்ன பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, இது சம்பந்தமான கொஞ்சம் உணர்வுகளாவது ஏற்றி நாம் அடுத்த கட்ட பயணம் எப்படிங்கிறத புரியணும். அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூடனா அங்கே தம் போட்டது வந்து வீணாக போயிருங்கிற பயமோ தெரியல, அல்லது தம் போட்டு பக்கத்தில் தூதுட்டு வந்தவங்க சாப்பிட்டு முடிச்சிருவாங்களோ என்ற பயமோ தெரியல. பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூடிடுச்சுன்னா பொறுத்துக்கிடுங்க, வேறு வழி கிடையாது. அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் ஆசை வார்த்தைகள் காட்டி அவங்களை கூட்டி போகும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல.
போகிறாங்க. போன ஒன்று பார்த்தா நெருப்பு குண்டத்தை வளர்த்து அங்கே வந்து என்ன செய்யுது, யாகம் வளர்க்கப்படுது. நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இஸ்லாத்துக்கு விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல போது அவங்க யாருமே மாறலை. இதுதான் ஊர்ஜிதமான செய்தி. ஆனால் எப்படி ஆக்கிட்டான் பாருங்கள், இதை எல்லாத்தையும் காட்டி மீடியாக்கள் பூரா, ஏன்னா மீடியா பூரா அவன் தான். இன்றைக்கி எல்லா மீடியா அவனாக இருக்கான். இன்றைக்கி உட்காந்துட்டு நம்மளு நாங்கள் ஊடகத்துறையில் யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறான். என்னத்தை யோசிக்கிறது விளங்கலை. ஊடகத்துறையில் இப்போ தான் யோசிக்கிறான், இப்போ தான் பயிலரங்கம் போடுறான். நீ என்னைக்கு ஜெயிக்க போகிற, அவன் எல்லாம் ஜெயிச்சிட்டான், எல்லாம் ஜெயிச்சிட்டான். எல்லா மீடியாவும் அவன் தான் வரப்போகிறான்னு சொல்லி எல்லாம் இது பண்ணால் வராத மக்களுக்கு எண்ணாத மக்கள் கூட ஓட்டு போட்டு வர வச்சிருச்சு. அதானே எதார்த்தம். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா மீடியா வந்து கோண்டிக்கிறான். எப்படி தெரிஞ்சு, எல்லாம் செட்டப் சொல்லியாச்சு, வந்தாச்சு, பார்த்தாச்சு, எடுத்தாச்சு, எப்படி ரிலீஸ் ஆச்சு படம், எல்லாம் முடிஞ்ச ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு கிளியராக ரிலீஸ். மதம் மாறி விட்டார்கள் இஸ்லாமியர்கள். உடனே பாருங்கள், அங்கே பார்லிமெண்ட்டில் சத்தம் போட தான் ஆள் இல்லையே. தமிழ்நாட்டிலேருந்து 1-2 போயிருந்தாங்க, அது கூட முஸ்லீம்கள் இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. தானே எதார்த்தம். ஏதோ கொஞ்சம் ஒரு உணர்வு இருக்குமில்ல. ஆந்திராலேருந்து ஒரு சிங்கம் இருக்குன்னு சொல்லி அந்த சிங்கத்தை உசுப்பேற்றி விட்டுட்டே இருக்கான். அதை என்னை காலி பண்ண போகிறான்னு தெரில. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, எதிர்கட்சிகளாக இருக்கிற உதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து சட்டம் போட்ட உடனே அவனோட ட்ராமாவை பாருங்கள். இதுதான் கிளைமாக்ஸ் கடைசியில் கொண்டு வர்றான். ஏன்னா படத்தை ரிலீஸ் பண்ணியாச்சு, கிளைமாக்ஸை படத்திலே கொடுக்கல, எதிர்கட்சிகளை வச்சு ஒரு ட்ராமா பண்ணியாச்சு. எதிர்கட்சிகள் என்ன செய்ய, அவங்க பங்குக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, கட்டாயம் மதமாட்ட தடை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே வெளியே நின்றுக்கிட்டு இப்போ சத்தம் போடுறான். இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், கட்டாயம் மதமாட்ட தடை சட்டம் கொண்டு வர வேண்டும். இப்போ கொண்டு வந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? எவன் சொல்கிறான், செஞ்சவன் சொல்கிறான். அப்போ என்ன, அவனுக்கு பயம், பீதி. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் என்ன செய்கிறாங்க, அவங்க மதத்தை விரும்பி பல மக்கள் என்ன போயிட்டு இருக்கிறாங்க. இதை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆட்சி காலத்தில் அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும், ஒரு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய ட்ராமா போட்டாச்சு. இது ஒரு பக்கமாக இது அரசியல் ரீதியாக போட்டாச்சா. அடுத்து பாருங்கள், அவங்களுக்குள்ள உள்ள சபை என்னென்னமோ குட்டி சபை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்து மகாசபையான், அதில் ஒரு ஆள் பேட்டி கொடுக்குறான், பேர் சொல்ல வேண்டாம், பேட்டி கொடுக்குறான். எப்படி பேட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஒரு தொலைக்காட்சியில். ராமானுஜம் பிறந்த நாள், 1000வது பிறந்த நாளில் 1,00,000 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க தாய் சபைக்கு, தாய் மதத்திற்கு திரும்புவதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்கன்னு தெரியுமா? 50 லட்ச ரூபாய் மாதத்துக்கு பிளான். அங்கிட்டு வடநாட்டில் உள்ள செலவுகள், இங்கே செலவு சொல்லலை. அது 10 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டுமே செலவு. இங்கே 10 தினார் கொடுங்க, ஒரு ரெண்டு குரானை போய் நான் முஸ்லீமுக்கு வாங்கி கொடுப்போம், ஏதாவது உதவி செஞ்சுன்னா 10 தினார் இழப்பதற்கு ரொம்ப யோசனை. கொடுத்துட்டாண்டா அது கணக்கு சொல்லணும்னு சொல்லி அது ஒரு ஃபித்னா. என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் இன்றைக்கி வந்து ஓஞ்சு போச்சு. ஆனால் என்ன நடக்கு பாருங்கள், லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்துக்களும் சரி முஸ்லீம்களும் சரி எல்லாமே தாய் மதத்திலிருந்து போனவர்கள். தாய் மதம் என்ன சொல்கிறான், இந்து மதத்தை சொல்கிறான், தாய் மதத்திலிருந்து போனவர்கள். எனவே நீங்கள் எல்லோரும் மீண்டும் இங்கே வர வேண்டும், அந்த வேலையை செய்வதற்கு இப்போ நாங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறான். ஓப்பனாக வாக்குமூலம் கொடுத்துறான். அப்போ நாங்கள் செய்வோம், நீங்கள் எங்கேயாவது வரலன்னு சொன்னால் அடிப்போம், வெட்டுவோம், குத்துவோம், எது செய்வோம். இனி ஆசை வார்த்தை காட்ட முடியாது அப்படின்னு ஆகிப்போச்சு. ஏன்னா இது எல்லாம் உஷாராயிட்டாங்க. ஆசை வார்த்தை காட்டி கொண்டு போக முடியாது. ஆசை வார்த்தை காட்டி என்ன செய்வோம், மோசம் பண்ணுவான், மோசடி பண்ணுவான், மோசம் செய்வான். அதனால் வந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மோசம் போக மாட்டாங்க. பெரும்பாலான இஸ்லாமியர்கள் யாரும் அந்த ஆசைக்கெல்லாம் வந்து என்ன செய்யலைங்க, அடிபடியில்லைங்க. நம்ம பல இடங்களில் வந்து சத்தம் போடுவோம், திட்டுவோம், சில விஷயங்கள் சொல்லும்போது பேசியிருக்கலாம், அங்கங்கே பேசப்படுது. ஆனால் இஸ்லாமியர்களை பாருங்கள், அல்லாஹ் பாதுகாத்துட்டான். 99 விழுக்காடு மாஷா அல்லாஹ் வந்து தொழுகிறாங்களோ தொழுகலையோ சில விஷயங்களில் தெளிவாக இருக்கிறாங்க. தெளிவாக இருக்கிறனால தான் ஹராமுகளை வந்து நிறைய பேர் செய்கிறது இல்லையே. இன்றைக்கி மது தொழில், இன்றைக்கி டாஸ்மார்க் எடுத்திருந்தா எப்படி கவர்மெண்ட் வந்து வளம் ஒழிக்குதோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, அது மாதிரி நம்ம என்ன செய்திருக்கலாம், டாஸ்மார்க் மூலம் நிறைய சம்பாதிக்க முடியும். எத்தனை முஸ்லீம் டாஸ்மார்க் எடுத்தோம். அப்போ அல்ல உணர்வை கொடுக்குறான், டாஸ்மார்க் கூடாது. தொழுகை இல்லாதவங்க கூட டாஸ்மார்க் எடுக்கலை. ரேர் கேஸ், அதை விட்டுருங்க. 99 விழுக்காடு மாசல்ல ஹராம செய்யலை, வட்டி செய்யலை, என்னென்ன தடை வச்சுருக்க. சினிமா தேட்டர், சினிமா ஃபீல்டில் போகலை, முடியும், எல்லாத்துக்கும் முடியும். திறமை இருக்குது, காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு இப்ராஹிம் ராவுத்தர் போனாருன்னு சொன்னால் அது மாதிரி எத்தனை ராவுத்தர்கள்லாம் போகலை, எத்தனை இப்ராஹிமிகள் போகலை. ஏன் தேவையில்லை, அது ஹராம். அந்த ஹராமான காசு எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் தெளிவாக இருக்கிறாங்க. அது மாதிரி நீ ஆசைவாத்தை காட்டி கொண்டு போய் எங்களுக்கு வந்து நீ கொடுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கலாம்னு நினச்சேன்னா அவன் கனவு வந்து பழிக்கவே செய்யாது. அது இன்னைக்கு இல்லைங்க, அது காலங்காலமாக நடக்கவே இல்லை. உயிர் போகும் தான்,
உயிர் போகும் தானே தவிர இந்த உடல் தான் வந்து உனக்கு கொடுத்துருக்கமே தவிர உயிர் அல்லாஹ் கொடுத்துற முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த உலகத்தில் என்ன இல்லை, எந்த ஒன்றுக்கும் நாங்கள் அடிபடிய மாட்டோம் என்று சொல்லி இன்னைக்கு இல்லை, கடந்த கால வரலாறுலேருந்து எல்லாம் தான் சொல்லுது. என்னைக்கு இஸ்லாத்தில் வந்து ஈமான் உள்ளே போயிட்டோ, ஈமான் வந்து ரத்தத்தோடு கலந்துருச்சோ, அன்னைக்கே அந்த இந்துத்துவ சக்திகள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அவர்களை விலை கொடுத்துலாம் வாங்க முடியாது. இவன் நினச்சிக்கிட்டான், இவன் நினச்சிட்டா ஏதோ ஆசை வார்த்தை காட்டி ஏதாவது செஞ்சு முடிச்சா. நம்ம என்னைக்காவது ஆசை வார்த்தை காட்டியிருக்காமா? கிறிஸ்துவர்களை பொறுத்தவரைக்கும் ரொட்டி துண்டு மாவுன்னு சொல்லி பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. டிவியில் பார்த்துருப்பீங்க, ரொட்டி கொடுக்கப்பட்டுச்சு, மாவு பவுடர் கொடுக்கப்பட்டுச்சு, அதை விட்டுறலாம். நாம் என்றைக்கு ஆசை வார்த்தை காட்டணும்? என்றைக்காவது காட்டினோமா? மீனாட்சிபுரமே வந்ததுனால சொன்னால் உடனே வந்து அவங்களுக்கு சவுதியில் கொண்டு வேலை வாய்ப்பு தர்றாங்க. எத்தனை மீனாட்சிபுரத்துக்காரங்க, ரஹமத்துக்காரங்க வந்து எத்தனை பேர் சவுதியிலையும் விளைவிடால வேலை பார்க்குறாங்க. இல்லை, இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, இன்றைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்குள் வந்தால் கஷ்டம்தான், இஸ்லாத்துக்குள் வந்தால் நஷ்டம்தான். தான் பாக்கெட் வந்து செலவு பண்ணணும், எல்லாம் தெரிஞ்சு தான் உள்ளே வர்றாங்க. அப்போ எவ்வளோ தவறான பிரச்சாரம் அப்படின்னு சொன்னால், ஆசை வார்த்தை காட்டித்தான் நீங்கள் இந்துக்களை மதமாற்றம் செய்கிறீர்கள் என்று சொல்லி பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறான். நீதி எவ்வளோ மறுக்கப்படுது பாருங்க. நீதி அரசர்கள் இல்லை, நீதிமான்கள் இல்லை, நீதி செத்து போச்சு, நீதிக்கு வேலை இல்லை, எது வேணாலும் பேசுவான். அதனால இவ்வளோ பெரிய வார்த்தையை பேசினா இன்னைக்கு பயங்கரமான பொய் பேசிக்கிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் 33% அள்ளிட்டு போயிட்டோமா சொல்கிறான். அப்படின்னா என்னது, அகண்ட பாரதத்தை பிரிச்சுட்டு போயிட்டோமா. இப்போது நம்ம சொல்கிறோம், சில தலைவர்கள் வந்து அறைகோள் விட்டாங்க, நீ அகண்ட பாரதம் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொண்டு வா பார்ப்போம். ஒன்றா கொண்டு வந்தால் தான் அதுக்கடுத்து தெரியும். எல்லாரும் ஒன்று சேர்ந்த பின்னாடி தான் அவனுக்கு என்ன தெரியும் நினச்சிக்கிட்டு இருக்கான். அது வருமா வராதாங்கிறது. ஆனால் கொண்டு வந்த பின்னாடி அதனுடைய எதிர்விளைவு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்போ புரிஞ்சுக்கிறவான். பேசுகிறான், எது வேணாலும் கொண்டு வரட்டும், பயப்படாதீங்க. அல்லாஹ் மட்டும் பயப்படுங்க. அவன் 1 லட்சம் இல்லை, எத்தனை லட்சத்தையும் கொண்டு வரவே முடியாது. வெளியே போகக்கூடியவர்கள் இஸ்லாத்தை அறியாதவர்கள், இஸ்லாத்தை தெரியாதவர்கள், ஈமான் என்றால் புரியாதவர்களை தவிர சாதாரண அடித்தட்டு மக்கள் 99 விழுக்காடு இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு ஆசாபாசத்துக்கு மயங்கி இஸ்லாத்தை விட்டு நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க என்பதை வந்து அழுத்தம் திருத்தமாக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நமக்கு அதற்கடுத்து நமக்கு சில உறுதி பாடங்களும் சில உறுதிமொழிகள் நமக்கு வரணும். என்ன வரணும்னு சொன்னால், எந்த காரணத்தை மட்டும் இஸ்லாத்தை என்ன செய்யக்கூடாது, நாம் விலை கொடுத்து விட. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, துன்யாவுடைய ஏதாவது காரணத்திற்காக வேண்டி என்ன செஞ்சிருவான், அப்படியே வித்துருவான்னு சொன்னாங்க பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியாப்பட்ட கூட்டத்தில் ஒருவனாக நாம் ஆகிவிடக்கூடாது என்பதை மிக தெளிவாக நம்முடைய இரத்தத்தில் அந்த ஈமானை அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்க வேண்டும். இந்த ஈமானுக்காக விலை பேசப்பட்டால் அந்த விலை போகக்கூடாது. உயிரை கொடு என்று சொன்னால் போராடி அங்கே உயிரை கொடுக்க வேண்டும் அல்லது வெற்றி பெற வேண்டும். இதுதான் உறுதி. அதனால் பயப்படாது. என்ன செய்ய இன்னும் 4-4.5 வருஷம் இருக்குது, என்ன செய்யணுமோ செய்ய, எல்லாம் செய்வான். என்ன செய்யணுமோ அவ்வளவு செய்வான். நீதிகள் வந்து அங்கிட்டு தான் போகும், நீதிகள் வந்து அங்கிட்டு தான் ஒரு சார்பாக தான் இருக்கும். அதனால் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய முயற்சிகள் என்னவோ, நம்முடைய பாதைகள் என்னவோ அதில் சென்றுக்கிட்டு இருக்கணும். அடுத்து 2வது முயற்சியாக வந்து இஸ்லாத்தை இன்னும் வேகமாக சொல்லணுங்க. இன்னும் இஸ்லாத்தை தெளிவாக வேகமாக மாற்றார்களுக்கு புரிய வைக்கணும். இன்றைக்கும் சும்மா கூப்பிட்டு பிரியாணி போட்டு அனுப்பாதீங்க தயவுசெய்து. ஈது மிளங்கிற பேரில் உட்கார வச்சு, மேடையில் உட்கார வச்சு அழகு பார்த்து அவனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி 4 வார்த்தை பேச வைக்கிறது அல்ல. அல்லது வந்து மத நல்லிணக்கம் பேரில் வந்து சாமியார் உருவப்பட்டு என்னது பாதிரியார் உருவப்பட்டு உட்கார வச்சு பேசுறதுக்கு அல்ல, அவரை உட்கார வைத்து இஸ்லாத்தையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டும். எத்தனை பேர் செஞ்சுருக்கிறோம்? செஞ்சோமா? இது என்ன நாடகம்? எனக்கு ஒன்றும் விளங்கலை. என்ன நாடகங்க? அவங்க கூப்பிட்டா போய் உட்காந்துடணுமா? போய் உட்காந்துட்டு அங்கே சத்தியத்தை எடுத்து சொன்னாமா? இது விட கோச்சுக்கிறாங்க. ஒரு ஊர் மக்கள் வந்து ஒரு டாக்டர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி நிகழ்வுன்னு அவங்க எல்லாமே அடித்தாங்க, மண்டையில் விட்ட மாதிரி கூட்டாங்க அந்த ஊர்க்காரங்களுக்கு. இஸ்லாத்தை என்னைக்காவது சொன்னீங்களான்னு வந்திருந்தால் யோசியுங்கள் ஊர்க்காரங்க. இஸ்லாத்தை அவருக்கு என்னைக்காவது சொன்னீங்களா? இஸ்லாத்தை பற்றி பேசுகிறீங்களா? எத்தனை பிரியாணி சாப்பிட்ருப்பாரு உங்கள் ஊரில், எத்தனை கல்யாணத்தில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருப்பீங்க. என்னைக்காவது இஸ்லாத்தை சொன்னீங்களா? சொல்லலையே. கோட்டசாமியாக போயிட்டாரே, எல்லாம் பாதுகாக்கணும். அதுக்கு போய் நினைவுகளும் நிகழ்வுகளும் இறுதி அஞ்சலில் போய் கலந்துக்கிட்ட எதாவது இருக்க ஒன்றுமே இல்லையே. வித்து விட்டு நரகம், நேராக நரகம் சிறுக்குக்கு. அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு தெளிவு. அதில் என்ன பாடம் வந்திருக்கணும் உங்களுக்கு? இனிமேல் ஒரு கோட்டை சாமி இல்லை, எத்தனை கோட்டை சாமிகளும் ஐயா சாமிகளும் ஊரில் இருந்தால் எல்லாத்திலையும் போவோம்னு சொல்லி போயிருக்கணுமே. இன்ன வரைக்கும் பேங்கில் எத்தனை ஐயா சாமிகள் ராமசாமிகள் இருக்கிறார்கள், அந்த ஊரில் போனீர்களா?
போகலையே. ஏதாவது ஒரு பேங்க் மேனேஜர் நல்ல ஒரு இறந்துட்டா அவருக்கும் திரும்ப வந்து என்ன சொன்ன நினைவு அஞ்சலி தான். இது ஒரு பாடமா? அடுத்து அவர் போயிட்டார்ல, அடுத்து ஒரு அப்துல் கார் வந்து அங்கே நிற்கணும்ல, டாக்டராக நிற்கணும்ல. செத்துட்டான அப்துல் கார் இல்லையா? 1000 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 5000 பேர் 10,000 பேர் உள்ள ஊர்னு நினைக்கிறேன். ஊருடைய மக்கள் பதிவு தொகை தெரியல, ஆனால் ஒரு பல்காக இருக்கக்கூடிய ஊர் மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதில் ஒரு அப்துல் காரோ ஒரு அப்துல்லாவோ வந்து என்ன இல்லை, டாக்டரா இல்லையே. என்ன அர்த்தம்? அப்போ எங்கே போயிடுச்சு பாருங்க. எதிலையுமே தெளிவில்லாத ஒரு தெளிந்த நீருடை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலையும் சரியில்லை, மறு உலகத்துக்கு சரியில்லாத பயணம் தானாங்க. நம்ம ஊரில் தெரு தெருவுக்கு ஒரு மருத்துவரை உருவாக்க வேண்டாமா? அப்படியாப்பட்ட ஊர் தானே அது. காசு இல்லாத ஊரா, பணம் இல்லாத ஊரா, அறிவில்லாத மக்கள் ஊரா? உருவாக்க முடியுமே, உருவாக்கவில்லையே. என்ன அர்த்தம்? அதனால் என்ன செய்ய, தயவுசெய்து மத நல்லிணக்கம் பேர்லையோ ஈது மில்லங்கிற பேரில் உட்கார வச்சு இந்த ட்ராமாக்கள்லாம் வேணவே வேணாங்க. இதெல்லாம் ட்ராமா தான். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. கூட்டு உட்கார வச்சு சொல்லுங்க, இஸ்லாத்தை சொல்லுங்க, இதுதான் இஸ்லாம் சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக எழுதினாங்களே, தலைவர்களுக்கு கடிதம் எழுதினார்களே, அப்படி கடிதம் எழுதணும் ஒன்று, இடம் உட்கார வச்சு பேசணும், அல்லது பிரியாணி சாப்பிட வச்சுட்டு பேசணும் இஸ்லாத்தை பற்றி. அதை பேசுறதுக்கு தயாராக இல்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி இஸ்லாத்தை புரிவாங்க? அதனால் இந்த நாடகம் போடாதீங்க, தெளிவாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள். குறிப்பாக இங்கே பயப்படாதீங்க. இங்கே எதுக்கு பயப்படுறாங்க? இங்கே பல தடவை நம்ம சொல்லிட்டோம். போய் அவங்களுக்கு அழைப்பு கொடுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, புக்ஸு கொடுங்க, சிடி கொடுங்க, குரான் கொடுங்க, படிக்க வைங்கன்னு சொல்லிட்டா அவங்கள்ட்ட போய் அது கொடுக்கறதே இல்லை. கேட்டால் வேறு என்ன நினைப்பா? நினைக்கட்டுங்க, தீவிரவாதி நினைப்பா. இதில் தீவிரவாதி நினைப்பா? இஸ்லாத்துக்குள்ளே தீவிரவாதி தான். இஸ்லாத்தை தீவிரமாக பிரச்சாரம் பண்ண இயற்கை மார்க்கம் இது. அவன் சொல்கிறான் இன்றைக்கி வந்து எங்கள் மதத்திலேருந்து தான் போனீங்க அப்படிங்கிறான். அது மாற்று கருத்து இல்லை. இந்தியாவுக்குள்ள உள்ளவங்க அப்படி தான் போயிருப்போம். ஆனால் எது யதார்த்தத்துக்கு போயிட்டோம், இயற்கை மார்க்கத்துக்கு போயிட்டான் தானே. ஃபித்ரா அல்லாஹ் சொல்கிறான், இயற்கை யதார்த்தம் இதுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு போயிட்டாங்க அது. அதனால் இஸ்லாத்தை வந்து தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். குறிப்பாக இஸ்லாமியர்கள் பின்தங்கிய மக்கள் உள்ள ஏழை கிராமங்களை வந்து கொஞ்சம் கவனத்தில் வைங்க. இன்றைக்கி நிறையா பேர் பார்க்கவே இல்லை. ரமதான் வந்துட்டால் ஃபித்ரு தான் போட்டி போட்டுக்கிட்டு ஒரே ஊருக்குள்ளே 7 அமைப்பு இருந்தால் 7 அமைப்பு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதோடு முடிஞ்சு போச்சா? கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்கள். ஒவ்வொரு ஊர் கிராமங்கள், உங்கள் ஊரை சுற்றி எத்தனை பேர்கள் வந்து சிட்டியில் நடுத்தர ஊர்களில் இருக்கிறீங்க, உங்கள் ஊரை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்குது, அந்த ஊரில் வந்து எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன கொஞ்சம் பூர்த்தி செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா அவன் தான் பூர்த்தி செய்ய வருவான். அவன் பூர்த்தி செய்ய வந்து ஏமாற்றுவான், பூர்த்தி செய்ய மாட்டான், ஏமாற்றி அவர்களை வழிகெடுப்பான், திசை திருப்புவான். உங்களுடைய ஜக்காத் பொருளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறதே. அப்படியாப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவர்களை இன்றைக்கு அனாதைகளாக பரதேசிகளாக விட்டு வச்சிருக்கிறோம்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் நம்மளை விடுவான மறுமையில். அதனால் உறுதி எடுங்க. அல்லாஹ் நம்மளை வந்து தூண்டுறான். பார் அப்படி செய்கிறதுனால நீ உறங்கிட்டு இருக்காது, நீ ஒழுங்காக செய்ய, நீ செய்ய வேண்டிய வேலை சரியாக செய்ய அப்படிங்கிறான். அதனால் தயவுசெய்து உங்கள் ஊரை சுற்றி உள்ள எத்தனை கிராமங்கள் இருக்கிறதோ அந்த கிராமங்களை நீங்கள் சென்றடைந்து முஸ்லீம் கிராமங்களை குறிப்பாக அவர்களை வென்றெடுங்கள், அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள், அவர்களை நல்ல முஸ்லீம்களாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்க. அதுபோக மாற்றார்களுக்கும் என்ன செய்யுங்க, சுற்றி உள்ள கிராமங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு முயற்சி பண்ணணும். அடுத்து அந்த தொலைக்காட்சியில் வந்து கேள்வி கேட்கும்போது மாஷால்லா பதில் சொன்னார். ஆனால் என்ன கேள்வி பாருங்களேன், கிறித்துவத்தில் மாட்டிக்கிட்டார். இன்ன வரைக்கும் கிறித்துவத்தில் என்ன இல்லை, உள்ளே வந்துட்டார்னா நாடார் தான், அந்த ஒன்று நாடார். எவர் எந்த மதத்தில் வந்தாரோ அந்த மதச்சாயல் அவற்றை ஒளிஞ்சிருக்கும். தீண்டாமை அங்கே எங்கே போய்விட்டது. ஆனால் இங்கே கேட்கப்பட்டுச்சு, தீண்டாமை போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது ஓரளவு போயிடுச்சு தான். ஆனால் இன்றைக்கி நிறையா போகலை. இன்றைக்கி இஸ்லாத்துக்கு புதுசாக வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அந்த பெண்ணை கட்டுவதற்கு மாப்பிள்ளைகள் இல்லை. ஏன்னா இந்த ஊர் மாப்பிள்ளை எங்கள் ஊர் மாப்பிள்ளை எங்கேயுமே போக மாட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? இன்றைக்கும் தீண்டாமைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் சகோதரத்தை பணிகிறோமா? மேடையில் உட்காந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம், நானும் சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறாங்க. நானும் இவர் வந்தால் ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா பிணைஞ்சு கொடுத்தா தின்றுவோம். நான் தண்ணி குடிச்சு கொடுத்தா அவர் குடிக்கணும், அவரு குடிச்சு கொடுத்தா நான் குடிப்பேன். இதெல்லாம் ஓகே தான். என் பெண்ணை அங்கே கொண்டு போய் கொடுக்கணுமே, அந்த பெண்ணை ஏன் வீட்டு கொண்டு வரணுமே, நடக்கணுமா இல்லையா? ஏன் நடக்க மாட்டேங்குது? அப்போ அவங்களா தான் இருக்கணும். புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தாங்களா அப்படியே அப்படியே ஒதுக்கிற வேண்டியதான். இன்னும் பழசில் இருக்கிறதே வந்து நிறைய மதுபுங்கிற மாயையில் அதுவும் மாறலை. என்ன செய்யலை, ஒரு ஹனஃபி ஒரு ஷாஃபிட்ட போய் என்ன செய்யலை,
பொண்ணு கொடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்யலை. இன்னும் ஊர் விட்டு ஊர் போல் சில ஊர் இருக்கு பாருங்க, அந்த ஊருக்குள்ளே கீழே தெரு மேலே தெருவுக்கு போகாது. என்னடா குடும்பம் அது? ஸ்தௌஃபிருல்லாஹ். முஸ்லிமான்னு கேட்குறேன். அல்லாஹ் சொல்றா, இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. இது மாதிரியான பிரிவுகள் இருக்கிற கோத்திரங்கள் கிளைகள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டியதா. இவருன்னு சொல்லி மேலே தெருவு கீழே தெருவு ஏதோ ஒன்று வந்து ஃபலான் சொல்லி போட்டுக்கிறதுக்காக வேண்டிய தவிர உங்கள் சிறந்தவர் யார் என்று சொன்னால் இறையச்சமுடையவர் தான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த இறையச்சத்தை மட்டுமே மையமாக வைத்து பார்க்காம கிழக்கு கீழே தெரு மேலே தெருவுக்கு போகல, இந்த ஊர் அந்த ஊருக்கு போகல, குறிப்பாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு எந்த ஒரு வாழ்க்கையுடைய தரமும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த கேள்விகள் இன்னைக்கு எழுப்பப்படுது. அதற்கு ஒரு பூசினார் போல் பதில் சொல்லப்படுது தர யதார்த்தம் உண்மையில் வந்து இன்றைக்கும் அந்த தீண்டாமை கொடுமை இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவங்க எப்படி வருவாங்க யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்கும் நாளைக்கு மறுமையில் நீங்கள் நானும் பதில் சொல்லணும், நல்லா பாதுகாக்கணும். எதை கேட்டோம் போயிட்டோம் அப்படிங்காமல் அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. இயக்கங்கள் சார்ந்தவர்கள் இருந்தீங்கன்னா அடுத்த கட்ட முயற்சியாக இது மாதிரியான ஒரு வேலைகள் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஜமாத் ரீதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஜமாத் ரீதியாக வந்து இன்ஷால்லா முயற்சி பண்ணோம்னு சொன்னால் நாம் அவர்களை என்ன செய்யலாம், வென்றெடுக்க நம்முடைய மக்களையும் வென்றெடுக்கலாம். இஸ்லாத்தில் புதிதாக வந்தவர்களுக்கும் அழகான முறையில் சகோதரத்துவ வாஞ்சையோடு அவர்களையும் வாழ வைக்கலாம். யார் வந்து புரியாமல் இஸ்லாம் அல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் தெளிவாக இஸ்லாத்தை புரிய வைக்கலாம் என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற ஒரு பாடங்களை படிப்பினைகளை இந்த ஆக்ராவுடைய சம்பவம் நமக்கு தர வேண்டும். அதுபோன்ற படிப்பினைகளை இன்னும் என்னென்ன படிப்பினைகள் நமக்கு கிடைக்கிறதோ அதெல்லாம் எடுத்து ஒழுங்கான ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து மரணிப்போம். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.